சிவபெருமானின் பல கரங்கள் வலிமையையும் விடா முயற்சியையும் சொல்கின்றன. அப்பாவின் அசைவற்ற கரங்கள் ஒரே நிலையான பக்குவமான வாழ்க்கையின் மௌனக் கதையை சொல்கின்றன. வெள்ளை ஆடையில் அமைதியாய் தன்னடக்கத்தோடு கல்லின் வலிமையை அல்ல, அதனுள் அடங்கிய ஆன்மாவைப் போல அசையாது உறுதியாய் என்றும் நிற்பவர் எங்கள் அப்பா. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் காணும் உளர். இதை உணர்ந்த எங்கள் அப்பா எங்களுக்கு வழங்கியது அந்த அருட்செல்வத்தை அடையும் வழி. வாழ்வில் எழுச்சியும் வீழ்ச்சியும் உண்டு. அதனை தாங்கிய எங்களது தந்தை தளராத திண்மையுடன் வாழ்ந்ததால் அவர் வாழ்வே ஒரு பாடம். வாருங்கள், அவர் குணங்களும் வாழ்ந்த விதமும் கேட்போம். 61 ஆண்டுகள் ஒருவருக்கொருவர் துணையாக உறுதியுடன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வரும் எனது தாய் தந்தையருக்கு மற்றும் 90 ஆண்டுகளாக உறுதியாக அமைதியாக வாழ்ந்து வருகின்ற எனது தந்தைக்கும் எனது பணிவான நமஸ்காரம். பதயே ஹர ஹர மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. சத்குரு சுவாமினஹ ஜெய. தர்மோ விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா. லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்ப்பந்தி. தர்மேன பாபமபனுததி. தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம். தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையாலும் காஞ்சி சிங்கேரி சகலபுரம் பரமாச்சாரியாரோட பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தாலும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தாலும் மங்களம். விஸ்வநாத தம்பதிகள் நவதி சாந்தி 90 வயசு இருந்து இன்னைக்கு தம்பதிகளாக 2 பேரும் சாந்தி மகோத்சவம் பண்ணிக்கிறார். இந்த 90வது சாந்தி என்னன்னா, சாந்தி அப்படின்னா பரிகாரம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல 60 வயசுக்கு உக்ரரத சாந்தி, 61க்கு ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி, 70 ஆரம்பிச்சோன்னா பீமரத சாந்தி, 75க்கு விஜய பீமரத சாந்தி, 80 வருஷமும் 6 மாசத்துக்கு சதாபிஷேக மகோத்சவம். அடுத்ததாக 90வது வயசு நவதி மகோத்சவம். சதமானம் பவதி சதாஜி புருஷ சதேந்திரः ஆஜிஷேவேந்திரே பிரதிதிஷ்டதி. அடுத்தது 100வது வயசு பூர்ணாபிஷேகம், கனகாபிஷேகம். 120 வேதம் என்ன சொல்றது? சதமானம் பவதி, 100 வயசு மட்டும் மனுஷா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேதம் சொல்றது. அது 100 வயசு மட்டும் நமக்கு இருந்து காட்டியவர் மகாபரிவா, காஞ்சி மகாபரிவா. 100 வயசு மட்டும் பிரமாதமா இருந்து அனுகிரகம் பண்ண. அவர் இருந்த நாள்ல நம்ம இருந்தோம், நமக்கு ஒரு பெரிய பெரிய பிராப்தம் நமக்கு. 120வது வயசு பூர்ணாபிஷேகம். இது ஜோதிஷ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா 120 வயசு மட்டும் ஒரு மனுஷன் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை இருந்ததுன்னா எத்தனை வயசு மட்டும் இருக்கலாம். வயசு இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இருக்கிற மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். 90வது வயசு இந்த மங்களம் விஸ்வநாத சர்மா 90வது வயசு சாந்தி பண்ணிக்கிறார். அதனால அவளை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பங்கள் சௌக்கியமாக க்ஷேமமாக இருக்கும். இந்த மங்களம் விஸ்வநாத சர்மா பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையால சர்வக்ஷேமங்களும், இவர்களுக்கு சர்வக்ஷேமங்களும் சர்வ மங்களங்களும் ஆரோக்கிய பாக்கியங்களும் அஷ்டலட்சுமி கடாட்சங்களும் உண்டாகும்படி பகவான பிரார்த்தனை பண்றோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. இவர் பிறந்தது ஜூலை 17, 1935. ஐனாவரத்தில் தாக்கர் சத்திரம் என்னும் அக்ரஹாரத்தில் பிறக்கிறார்.
அங்கு 300 வருடங்களுக்கும் பழமையான ஒரு கோவில் உள்ளது. அதுதான் காசி விஸ்வநாதர் கோவில். அங்கு பிறந்ததால் இவருக்கு விஸ்வநாதன் என்று பெயரிடப்படுகிறது. நம்முடைய காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர பெரிவாளும் இவரும் ஒரே வருடத்தில் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்கள். ஆகையால் இவருடைய பிறந்த நாளும் ஜெயேந்திர பெரிவாளின் ஜெயந்தியும் அடுத்தடுத்த நாள் வரும். இவருடன் கூட பிறந்தவர்கள் ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஆக மொத்தம் இவர்கள் 4 பேர். இவருடைய கசின்ஸ் மொத்தம் 26 பேர். அதில் இவர்தான் மூத்தவர். கடைக்குட்டி உமா ரவிசங்கர். இவர் படித்தது சிங்காரம் பிள்ளை உயர்நிலை பள்ளி, வில்லிவாக்கம். 11 to 20 வயசை நம்ம யுவா பருவம்னு சொல்கிறோம். given an opportunity, human make mistakes in this age. ஆழ்வாராதியர்கள் கூட பயந்த பருவம்னு சொல்லுவா பெரிவாள்லாம். ஆனால் தப்பித்தவரி கூட இந்த பருவத்தில் கூட தப்பே பண்ணாதவர் ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு கரேஜ் வேணும். அது அவர்கிட்ட இயல்பாகவே இருந்தது. சிங்காரம் பிள்ளை ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறா. அவன் அண்ணா தம்பி எல்லாரும் அந்த ஸ்கூலில் படிக்கிறா. கசன் பிரதர்ஸ் கூட அங்கே தான் படிக்கிறா. அண்ணா தம்பி அப்பா அம்மா கார்னு ஒரு கண்டென்டட் ஃபேமிலியாக வாழ்ந்துன்னு வரா. ரொம்ப அட்டாச்டு ஃபேமிலியாவா. டீன்ஸில் தன்னோட அண்ணாவை இழக்கிறா. ரொம்ப சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு அவரை ரொம்ப பாதிச்சு விடுது. ஈவன் அவள் அவள் அண்ணாவை கடைசியாக அவள் அம்மா பார்க்கக்கூட இல்லைங்கிறதுல அவருக்கு ரொம்ப வருத்தம். அந்த வருத்தம் அப்படியே அவள் அம்மா மேலே அதீத பாசமாக மாறி அவளை அவ்வளோ நல்லா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற மாதிரி தன்னை ஆக்கின்னு இருக்கார். அது அவருக்கு அவரோட குணமே அப்படி தான். இது அடுத்து இப்படியே கொஞ்ச நாள் திருப்பியும் தன்னோட பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்து படிப்பு, அதுக்கப்புறம் அது ஸ்கூல்லேருந்தே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு அப்படியே இருந்துன்னு இருக்கிறச்சே மறுபடியும் அவள் அக்காவையும் அவர் இழக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமை ஏற்பட்டு விடுறது. அந்த தாயில்லாத குழந்தைகளை பார்த்துக்கிற கடமையை தன் மேலே எடுத்துக்கிறான். ஒரு அம்மாங்கிறத விட்டுட்டு மாமான்னு 2 தாயாக தன்னோட பாசத்தை அவ்வளோ அவள் மேலே கொட்டி தீக்கிறா. அதுக்குள்ளேயும் இத்தனை சோகத்தையும் தாங்கிட்டு இருந்தாலும் அன்னன்னைக்கு தன்னோட வேலைகளை பண்ணிட்டு இருந்துருக்கா. கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சிவாஜி கணேசன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் வீட்டில் எப்போவும் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே விளையாடின்னு இருப்பா. அப்பா அம்மா சொல்லுவாளாம், பழையதை சாப்பிட்டுட்டு போடா, இல்லைன்னா உன் தலையில் கரைச்சி கொட்டுவேன், ஏன்பா போய் சாப்பிட்டுட்டு விளையாடேன்ப்பான்னு சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு விளையாட பிடிக்கும். சிவாஜி கணேசன் மூவிஸ் பிடிக்கும். இந்த மாதிரி தன்னோட 11 to 20 அவர் இருந்துருக்கா. ஏஎம்விக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. சதர்ன் ரயில்வேஸில் ட்ராசனாக அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஸோ இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாள். நல்ல குடும்பம், நல்ல உத்தியோகம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்பாவுக்கு கிடைச்சா. ஆனால் இது இவ்வளோ இருந்து கூட அப்பா கிட்ட எந்த வயசும் கிடையாது, எந்த கெட்ட பழக்கத்தையும் அப்பா கற்றுக்கல. அதனால் he was very much respected by everybody and he deserves that respect also இல்லையா. லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் ஃபேமிலியில் திடீர்னு கொஞ்ச நாளில் திடீர்னு ஒரு துயர சம்பவம் நடக்கிறது. அது கல்யாணம் சித்தப்பா ஏபி நடராஜன் சின்ன தாத்தா, என்னோட சின்ன தாத்தா, அவரோட பையன் கல்யாணம்ங்கிறவர் இறந்து போயிடுறாரு. the family was literally shattered. ஆனால் ஒரு பாண்டிங் இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தா அப்போது. அதனால் the family was united அண்ட் அது ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அப்பா சொல்லுவோம் அடிக்கடி, அப்பாவும் சித்தப்பாவும் தான் ஹாஸ்பிட்டலில் போய் கல்யாணம் சித்தப்பாவை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா நிறையா தடவை. கொஞ்ச நாள் இப்படி போகிறது. அப்பாவுக்கு பொண்ணு பார்க்குறா, அலையன்ஸ் பார்க்குறா. ஒரு அலையன்ஸ் பொண்ணு பார்த்துட்டு வரத்துக்கு 20 பேர் 3 கார் வச்சுட்டு போனாலாம். அதை சொல்லி ரொம்ப லைட்டர் சைடில் அதை சொல்லுவா அடிக்கடி. அதுக்கப்புறம் 2வதாக தான் எங்கள் அம்மாவை பார்க்க வந்தா சார். தாம்பரத்தில் வச்சு பொண்ணு பார்த்தா. கல்யாணம் வீட்டில் சட்னாதபுரம் அம்மாவோட வீட்லேயே நடந்தது. ஸோ அதுக்கு எல்லாரும் ஏபி ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் ப்ரெசண்ட்டு. ஸோ அந்த மேரேஜ் நடந்தது.
சட்னாபுரம் ஃபேமிலியில் இந்த அம்மா வந்து இங்கே அத்திப்பிள்ளையூர் ஃபேமிலிக்கு வரா. ஸோ ஷி வாஸ் வெல்கம்ட் பை எவ்ரிபடி. ஷி யூஸ் டு லுக் ஸோ பியூட்டிஃபுல்னு சொல்லுவாள். அம்மா வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்குது. அம்மா வந்து ஷி வாஸ் ஏபிள் டு ஜெல் வித் ஃபேமிலி, அத்திப்பிள்ளையூர் ஃபேமிலி. எல்லாரும் அவளும் மன்னின்னு ரொம்ப ஆசையாக இருப்பாள். ஸோ எவ்ரி ஒன் லவ்ட் ஹர். அந்த இப்படி போயின்னு இருக்கு ஏஎம்பியோட லைஃப். இந்த பீரியட்ல ஏபி குடும்பத்துல இன்னொரு துயரமான சம்பவம். அது என்னன்னா, நட்ராஜன் தாத்தாவுடைய 2வது சன் சுவாமிநாதன் சித்தப்பாவுடைய இறப்பு தான். இது குடும்பத்தையே ரொம்ப ஷேக் பண்ணிடுது. அப்புறம் மகாபிரிவா கிட்ட போய் அவர் அட்வைஸ் கேட்டு அவர் சொன்னபடி இவா எல்லாரும் ராமேஸ்வரத்துல போய் திலக ஹோமம் செஞ்சுட்டு வரா. இப்படியே சில ஆண்டு அப்புறம் ஸ்மூத்தா போயின்னு இருக்கு. அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முதல் குழந்தை சாந்தி எங்கள் அக்கா, அப்புறம் சிந்து என் 2வது அக்கா, அப்புறம் நான் எல்லாரும் பிறக்கிறோம். இதுக்கப்புறம் என்னுடைய சித்தப்பா ராமபத்ரன், என் சித்தி மைத்திலி, அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. அவளுக்கு முதல் குழந்தை சித்ரா பிறக்கிறா. எங்காத்துல 4 பெண் குழந்தைகளுக்கு அப்புறம் என் தம்பி, என் சித்தப்பாவின் மகன் சேகர் பிறக்கிறான். இதில் எல்லாருக்கும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம். அவன் முதல் ஆண் குழந்தைனால எல்லாரோடையும் அதிகமாக சந்தோஷப்பட்டது எங்கள் அப்பா. ஏன்னா அவன் மகாபிரிவா பிறந்த அதே நாள் அன்னைக்கு பிறந்தான். அதனால அவனுக்கு அவர் ஆசையா சந்திரசேகர் அப்படின்னு பேர் வச்சார். இந்த பீரியட்ல எங்கள் குடும்பமும் பெருசாச்சு, ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸும் பெருசாச்சு, நிறைய உணர்ச்சி சோதனையும் இருந்தது. இதெல்லாம் எப்படி இவ சமாளிச்சா? அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். Okay, நான் சங்கர், born 21st November 1977. So few things I remember. என்னென்னா, என்னோட பூனல், சாந்தி கல்யாணம், அப்புறம் தாத்தா பற்றி நிறையா ஞாபகங்கள். அதுக்கப்புறம் வந்து சீனு மாமா, சுகுமாமா அம்மா சைடில் இவங்களோட பார்ட்டிசிபேஷன் பூனலில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்ட் எங்கள் தாத்தா மணி ஐயர், ராஜாமணி ஐயர், ஸோ அவர் நல்ல ஞாபகம் இருக்குது. இதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து, நான் பிறந்தது வந்து 1977. பர்னாபஸ் தான் என்னோட டாக்டர். ஸோ ஆஃப்டர் 3 daughters ஃபார் விஸ்வநாதன் அண்ட் மங்களம், நான் ஒரு பையன். அண்ட் சின்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால 4 daughters, சேகர், அதுக்கப்புறம் சங்கர். ஸோ இந்த மாதிரி ஐ ஹர்ட் அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 3 daughtersக்கு அப்புறம் விஸ்வநாதன் மங்களம்க்கு வந்துட்டு ஒரு சன் பிறந்தது. ஸோ அது ஒரு நல்ல நியூஸ். அண்ட் அதுக்கப்புறம் உடனே எனக்கு 7 years இருக்கும்போது சாந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் லக்ஷ்மி சித்தி, அதுக்கப்புறம் வந்து நட்ராஜன் தாத்தா, அதுக்கப்புறம் ராமா சித்தப்பா, முரளி சித்தப்பா எல்லாரும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சட்னாதபுரம் ஃபேமிலியில் சீனு மாமா, சுகுமாமா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எங்கள் பூனல் டைமில் சேகருக்கும் எனக்கும் பூனல் போடும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அடுத்தது பார்த்தா தாத்தாவோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில் ஒரு ரொம்ப ஃபிட்டான ஒரு இண்டிவிஜுவல் தாத்தா. எனக்கு ஒரு ரோல் மாடல். அப்பாவுக்கு அப்புறம் தாத்தா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் மாடல். ஏன்னா நான் நிறைய அப்பாவை பார்த்ததுனால அப்பாவுக்கு அப்புறம் தாத்தா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் மாடல்னு நான் சொல்கிறேன். ஆனால் கேள்விப்பட்டது வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபிட்டான இண்டிவிஜுவல். ரொம்ப வியாதி அந்த மாதிரி எந்த வித, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாத்திரையே போட்டதில்லை. ஒரு தடவை தலைவலிக்கு ஏதோ சாரிடான் மாத்திரை கொடுத்தும் போது அவர் வந்து கடிச்சு சாப்பிட்டார் மாத்திரை. அந்த அளவுக்கு அவருக்கு மாத்திரைன்னா என்னென்னு தெரியாது. ரொம்ப ஃபிட்டு, எப்பவும் சைக்கிளிங், ஒரு சின்ன வலி கஷ்டம் எதுவுமே இருந்ததில்லை ஹெல்த் பொறுத்த வரைக்கும். கார்டனிங்னா அப்படி உட்காந்து கார்டனிங் செய்வார். நான் இப்போ ரீசெண்டாக கார்டனிங் ஏதோ பண்ணியிருந்தேன், பூச்செடி ஏதோ வச்சுருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து வந்து ஒரு பெரியவர் வந்து சொல்லிட்டு போனார், உன் தாத்தாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் அவ்வளோ மாமரம், வாழை மரம், பூச்செடிலாம் அவ்வளோ தாத்தா பார்த்துருந்துருக்காரு. அண்ட் நிறையா ஹாரோஸ்கோப் பார்ப்பார் தாத்தா.
தாத்தா கிட்ட அவ்வளோ ஹாரோஸ்கோப் ரிலேட்டடாக புக்ஸ், அவரே எழுதின நிறையா என்னோட ஜாதகம்லாம் நிறையா அவரே எழுதியிருக்காரு. நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவரே ஜாதகம் எழுதுவார், அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபியூ திங்ஸ் ஐ ரிமெம்பர் என்னென்னா, ஹீ வில் கம் இன் த பேஜஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தாரு. அது ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், கார்பென்ட்ரி, நிறைய ஸ்டூல், நான் நிறைய என்னோட ஞாபகார்த்தமாக, தாத்தாவோட ஞாபகார்த்தமாக நான் நிறைய ஸ்டூல் பெஞ்ச்லாம் வச்சுருக்கேன், அவரே பண்ணது. ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபினிஷ்லாம். அப்புறம் கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் மாமரம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மாம்பழம்லாம் நம்ம வீட்லேயே. அப்புறம் வந்து நிறையா விஷயம் வந்து ரொம்ப போல்டாகவும் பிரேவாகவும் டெசிஷன் எடுப்பா தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதையுமே நினச்சி வந்து கலங்கவே மாட்டார். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்ன அதுதானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணுவார்னு பார்த்துருக்கேன். அதனால தான் ப்ராபப்ளி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே அந்த அந்த கரேஜியஸ் இது இருக்குது. இப்போ அம்மாலாம் தாத்தாவை நிறையா பார்த்து வளர்ந்ததுனால, அத்தை நிறையா பார்த்து வளர்ந்ததுனால எல்லாருக்குமே நல்ல கரேஜியஸ் பீப்புள். நான் ராஜம் அத்தை கூட, அப்பாவோட அக்கா, அவங்களும் வந்து ரொம்ப பிரேவ் பர்சன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த கரேஜ் வந்து நம்ம தாத்தா கிட்டேருந்து நாங்கள் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, தாத்தா இருந்த டைமில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் நிறையா வந்து அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு, சித்தப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, ஆஃப்டர் சாந்திக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சத்யா பிறந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர் வந்து நம்ம வீட்டில் சத்யா தான். ஸோ அந்த மெமரிலாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் மங்களம் பேசுகிறேன். இவரோட 90வது வயசுக்கும் என்னோட 61வது கல்யாண நாளுக்கும் எல்லாரும் விஷ் பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணி பேசினது, சின்ன குழந்தை இல்லாமல் எங்கள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. என்னோட பெரிய பொண்ணு சாந்திக்கு இங்கே மொதல் இந்த இடத்துல பேரன் பிறந்தான். பேரன் அவ்வளோ நன்னா இருப்பான், உடவுலேன்னு ராஜா குட்டி மாதிரி. எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்படி பார்த்துட்டோம் நாங்கள் அவனை 2 குழந்தையும். இந்த காலகட்டத்தில் இவரோட 60ஆம் கல்யாணம் வந்தது எல்லாரையும் கூப்பிட்டோம். எங்கள் புக்காத்துலேருந்து எங்கள் மாமியார், மாமனார், நாத்தனார், அவளோட குழந்தைகள் எல்லோரும் வந்தால், எங்கள் 2 பொண்ணோட சம்மந்திகளும் இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தா. அவ்வளோ நல்லா நடந்தது. இவரோட ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அசத்தி விட்டா. அவ்வளோ நல்லா இருந்தது. எங்கள் மாமியார்லாம் நாத்தனார்லாம் உட்காந்து எனக்கு நலங்கள்லாம் இட்டு பாடி அவ்வளோ ஆசையாக பண்ணா. மொதல் சஷ்யப்த பூர்த்தி நடக்கிறதுன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த காலகட்டத்தில் இவர் ரிட்டையர் ஆனார்னா பேர். ஆனால் ஏதான ஒரு ப்ராஜெக்ட் வேலை எடுத்துட்டு விளைய மனுஷாளுக்கும் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பார், ஆற்றுல உள்ளவருக்கும் வேலை செஞ்சு கொடுப்பார், ஏதானு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார், ஓயவே மாட்டார். தன்னோட வேலை பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே மாதிரி தானும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக போகணும், கரெக்டாக வரணும். இதுதான் அவரோட ஒரு பெரிய ஒரு நல்ல குணமே. இதுதான் அவர்கிட்ட. பல சம்பவங்கள் நடந்த ஒரு காலகட்டம் அது. சூரிய ஒளி பிறந்தது 1996ல. நான் சொல்றது சூர்யாவோட பர்த். சாரோட அவங்க ஃபேமிலியோட அஸ்தான ஹாஸ்பிட்டல், ராயல் ஹாஸ்பிட்டல் தான் சூர்யா பிறந்தான். அதுலேருந்து ஆரம்பிச்ச பந்தங்கள் சூர்யாவுக்கு. சார் முடியெடுக்கிறது எல்லாமே சாரோட முன்னிலையில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் சூர்யா ஸ்கூல்ல ஆரம்பிச்சது பெங்களூர்ல. அப்புறம் நான் பல வீடுகள்லாம் மாறினேன். அங்கேயே ஆரம்பிச்சது என்னோட வீடு மாற்ற படலங்கள் பெங்களூர்ல. அதெல்லாம் சார் தான் இருந்தாரு. நிறைய செலெக்ஷன்லாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சம்பவம் நடந்தது. அதுவும் அந்த சமயத்துல தான் இறைவன் இருக்கானான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ற சம்பவம். நிச்சயமா அது அந்த சம்பவத்தை காலம் தான் நம்மளை கடக்க வச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த சித்ராவோட மரணத்தை சொல்றேன்னா, அது இப்ப நினைச்சா கூட நமக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே கலங்க வைக்கும். அதான் அதை கடந்து வந்தோம். இருந்தாலும் ஆனா அதே சமயத்துல உஷாவோ இல்ல அவங்க அத்தையோ சாரோ அவங்க சித்ரா இப்பவுமே மனசுல இருக்காங்க. யாராவது சித்ரா சாயில பார்த்தா சித்ரா மாதிரி இருக்கியா, பாடுறது யாரோ பாடுனா சித்ராவுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த மாதிரி மனசுல எப்பவுமே அது இருக்கிறது நியாயம் தான், நேச்சுரல் தான்.
ஸோ அது அது பாட்டுக்கு அந்த காலம் முடிஞ்சது. அது அப்புறம் எனக்கு சென்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அந்த சமயத்துல கிரி ரோட் சீப்ராஸ் சார் தான் பிளாட்டை செலக்ட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹெல்ப் பண்ணாரு. நீங்க இப்பயும் ஞாபகம் இருக்கு, கிரி ரோட்ல அந்த செக்யூரிட்டி சுந்தரம் வந்து ஒரு நாள் சொன்னாங்க, சார் சீப்ராஸ் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் இன்ஜினியர் சார் வயசானவர் வந்துட்டு பண்ணாருன்னு. நான் இல்லப்பா அவர் வந்து மேடமோட ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றி அந்த ப்ராஜெக்ட்ல அப்படியே இன்ஜினியர் மாதிரி அவரும் அவங்க ஸ்டாஃபோட அவங்க டேபிள் உட்காந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் ஆக்டிவா. அது நடந்தது. அப்புறம் என்னோட ஃபாதர் எஸ்என்ஆர் நல்ல நெருக்கமானார். எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் என்னோட ஃபாதர் இறக்கிறதுக்கு முதல் நாள் வந்து சாரோட வீட்டுல ஒரு ஹோமம் நடந்தது, அதுக்கு போயிட்டு வந்தார். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாரு என்னோட ஃபாதர். அப்புறம் வந்து சேகர் மேரேஜ் நடந்த சமயம், ஒரு ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன். அப்புறம் எஸ்ஆர்பி ஸ்ரீராம் பரத்வாஜ் பிறந்தது. ஸ்ரீராம் பிறந்தது எஸ்ஆர்பின்னு சார் கூப்பிடுவார், ஞாபகம் இருக்கு. அவர் வந்து அத்தை கிட்ட வந்து எஸ்ஆர்பி எப்படி இருக்கு அப்படின்னு, அவன் வந்து என்ன யாருப்பா அது எஸ்ஆர்பி அப்படின்னா ஸ்ரீராம், அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுவார். அதெல்லாம் நடந்தது. அப்புறம் எனக்கு வந்து சென்னை பாம்பே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சார் தான் கூட வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அதாவது பாம்பே என்ற ஒரு பிரமிப்பான இடத்துக்கு சார் கூட வந்து அது சேஃபான லேண்டான அந்த 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 தருணங்கள் மறக்க முடியாது. அப்புறம் நாங்க வந்து கிரிக்கெட் கிளப்னு ஒரு கிளப்ல நான் சூர்யா சார் தங்கியிருந்தோம் ஒரு 4 months. கிளப்னா ஏதோ ஒரு லாகிரி கேளிக்கை இடம்ன்ற அந்த இம்ப்ரெஷனை அந்த கிரிக்கெட் கிளப் ஸ்டே வந்து எங்களுக்கு மாத்திருந்து நல்ல காற்றோட்டமா ஹாப்பியா இருந்தோம். அப்புறம் சூர்யா அங்க ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தான், ஸ்கூல் பஸ் டென்ஷன் அதெல்லாம் சார் தான் இருந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் நாங்க பெல்விடேர் கோட்னு ஒரு இதுல இருந்தோம். அப்புறம் சாரோட அட்டென்ஷன் வந்து சென்னை பாம்பேன்ற மாதிரி ஷிஃப்ட் ஆச்சு. சென்னையில் இருப்பார் இல்லை பாம்பேல இருப்பார், இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட மதர் அந்த சமயத்துல வந்தாங்க, அந்த மதரும் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. மதர் நிறைய சாரோட நான் என் மதர்லாம் அஜந்தா எல்லோரா எல்லாம் போயிருக்கோம். ஸோ நிறைய அந்த சமயத்துல பல பேர் நாங்க பாம்பே வந்ததுனால பல விசிட்டர்ஸ் வருவாங்க, சாந்தி ஃபேமிலி நிறைய பேர் வந்தாங்க. பல மலைகளை ஏறினோம், பல நதிகளை கண்டோம், பல அருவிகளை குளிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். இவரை சார் வந்து 90 yearsலயே சைக்கிள் ஓட்டுறவர். அப்ப 65ன்னா கேட்கவே வேணாம், அவரோட அஜிலிட்டி ரொம்ப அஜிலான டைம், நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால அந்த கால அந்த 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 96 to 2006 வந்து பல சம்பவங்கள் நிறைந்த ஒரு ஃபேஸ். தாத்தா, உனக்கு ஞாபகம் இருக்கா யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் டு சிங்கப்பூர்? நம்ம எல்லாரும் தான் ஒன்றா போயிருந்தோம். நீனு, மைத்லி அத்தை, ராஜா, சத்யா, அம்மா, அப்புறம் நான். வி ஹேட் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சரவணபவன் எங்கே இருக்குன்ட்டு தேடி தேடி போய் சாப்பிட்டுருந்தோம். சிங்கப்பூர் ஜூ, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், இது எல்லாமே நம்ம சுற்றினோம். மலேசியாவுக்கும் போயிட்டு அந்த முருகர் கோவிலெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஐ ரிமெம்பர் நைட் சஃபாரி நீ அவ்வளோ என்ஜாய் பண்ண. எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ க்ளீனாக அந்த ஊர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ஆல்வேஸ் இன் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது, எங்களுக்காக நீங்க இந்த ட்ரிப்காக கிராண்ட் ஸ்வீட்ஸ்லேருந்து போயிட்டு தட்டை, பாதுஷா இதெல்லாமே நீ ப்ரீ பிளான் பண்ணி பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்த. அதுதான் நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டில் போகும்போது ஒழிச்சு ஒழிச்சு வச்சு சாப்பிட்டுருந்தோம். நம்ம சிங்கப்பூர் ட்ரிப் ஃபுல்லாக அதெல்லாம் தான் சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் யூ ஹேட் செவரல் விசிட்ஸ் டு ஹைதராபாத், மும்பை, ராமபத்ரன் தாத்தா, ருக்குவத்தை, இவங்க எல்லாரோடையும். ஐ ஆல்சோ ரிமெம்பர் நீ லவாசா போயிட்டு வந்த, பயங்கர ரெயின் மான்சூன் டைமில் போயிட்டு வந்த, ரொம்ப என்ஜாய் பண்ண உமா அத்தையோட ஸ்டே பண்ணது. அண்ட் ஆல்சோ அம்ரித்சர் போயிட்டு வந்த. யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு சி ஜாலியன்வாலா பாக் அண்ட் த கோல்டன் டெம்பிள். நிறைய ட்ரிப்ஸ் நீ கவர் பண்ணியிருக்க உன்னோட லைஃப்பில், இந்த ஸ்பேன் ஆஃப் லைஃப்பில். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் 6 கிரேட் கிராண்ட் சில்ட்ரன். அர்ஜுன் உன்னுடைய கிரேட் கிராண்ட் சன்னும் வந்து இந்த டைமில் தான் பிறந்தான். Another very important thing about Tata is your simplicity.
உன்னுடைய 80th பர்த்டே சச் அ பிக் மைல் ஸ்டோன். ஆனாலும் அதை எந்த கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணாமல் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் நீ டிசைட் பண்ணியிருந்த. கோவிலுக்கு போயிட்டு எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம், தட் வாஸ் யுவர் விஷ். எப்போவுமே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கலகலன்னு பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உன் ஆசை இல்லையா? Hi Tata, how are you? Wishing you many more happy returns of the day. உங்களுக்கு வந்து 90 வயசு ஆகுது. You have given us so much in this life for us to look up to you for and for us to learn from you about. உங்கள்கிட்ட எவ்வளோ கற்றுட்டு இருக்கோம், எவ்வளோ புரிஞ்சுன்னு இருக்கோம், அண்ட் இன்னும் புரியறதுக்கு தெரியறதுக்கு கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன ஃபியூ பைட்ஸ் ஆஃப் விஸ்டம் எனக்கு உங்கள்கிட்டேருந்து கிடச்சிருக்கு என்னென்னா, through our travels and our journeys together, both within India and abroad. So let's take a look at all the places we've been together and all the things I have learned from you. நான் என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கற்றுருக்கேன்னு பார்க்கலாம். நிறையா பேர் வந்து யூஎஸ்க்கு வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்கள், பெரிய ஃபாஸ்ட் கார்ஸ், எக்ஸ்பென்சிவான கடைகள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா, எப்படி எல்லாரும் வந்து சைக்கிள்லேயே ஆஃபீஸ் போகிறாங்க, சைக்கிள்லேயே காலேஜ் போகிறாங்க, சைக்கிள்லேயே ட்ரெயினில் எடுத்துன்னு போகிறாங்க, சைக்கிள்லேயே பஸ்ஸில் எடுத்துன்னு போகிறாங்க, பஸ்ஸை முன்னாடி மாட்டிண்டு. ஸோ அதுதான் உங்களோட அந்த சிம்பிளிசிட்டி. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் யூ ரேஞ்ச் ஃபார் more material, more expensive, higher இந்த மாதிரி more flashy ways of life-க்கு நீங்கள் வந்து விலை கொடுத்து உங்களோட ரூட்ஸை விற்கவே இல்லை நீங்கள். ஸோ நீங்கள் அந்த மாறாதது, அந்த ஒரு சிம்பிளிசிட்டி உங்களுக்குள்ள மாறாதது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் ஃபீச்சர் அசெட் உங்களுக்கு. One of the important life events amongst the many of my important life events that you've been a part of, anga vandu I thought you would be just happy to just see get my degree and okay enna saapradhukku enna irukku paakalam appadinu neenga vandu konjam bore அடிச்சு போய்டுவோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா on the other hand, you were more excited to see the university and to get the degrees than I was. In fact, என்னோட கிராஜுவேஷன் கவனம் நீங்கள் போட்டுண்டு, என்னோட 2 டிகிரியும் நீங்கள் கையில் வச்சுண்டு வந்து கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் நடப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் படிப்பாங்க, எங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு யூ ஆர் ஸோ கியூரியஸ். அந்த உங்களுக்கு அந்த லைஃப் லாங் லேர்னிங் எப்பவுமே இருந்திருக்கு. அண்ட் இப்போ கூட உங்களோட கியூரியாசிட்டி வந்து அந்த பசி வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகல. ஸோ கீப் பீங் அ கியூரியஸ் லேர்னர், கீப் பீங் அ லைஃப் லாங் லேர்னர் அண்ட் கீப் ஷேரிங் தட் நாலேஜ் அண்ட் தட் thirst with everyone you see. And thank you for doing. அதான் உங்களுடைய one of the biggest qualities has been your civil engineering spirit, which has always lived inside you to understand the specifics of everything around you. One example of that I know very clearly is how after I graduated, and I graduation appuram நம்ம எல்லாரும் நீ நான் அம்மா சேர்ந்து we went to Sequoia National Park. அங்கே என்ன ஸ்பெஷல்னா, உலகத்திலே இருக்கிற மோஸ்ட் வைட் ட்ரீஸ் அங்கே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ட்ரீயோட சர்க்கம்ஃபரன்ஸும் நம்ம ஒரு 130 அடி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ வெரி வைட், வெரி பிக், வெரி ரவுண்ட் ட்ரீஸ். பார்த்தீங்கன்னா ஒரே மரம் வந்து குள்ளே ஒரு 10-15 மரம் உள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு விட்த் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாமே அந்த உங்களோட வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு இப்படி அப்படியும் மெஷர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா இந்த மரத்துக்கு
எவ்வளோ உயரம் எவ்வளோ உயரம் இருக்குமா, இந்த மரத்துக்கு வயசு எவ்வளோ இருக்குமா, இந்த மரத்துக்கு டயமீட்டர் எவ்வளோ இருக்குமான்னு நீங்கள் வந்து கான்ஸ்டண்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த ஒரு எண்ணெய் பார்க்கறதுல வந்து நீங்கள் வந்து வெரி ஒரு ஷோராக இருக்கணும்னு நீங்கள் வந்து யூ வாண்ட் டு ஜஸ்ட் நாட் நோ சம்திங் ரொம்ப கிராஜுவலாக இல்லை, ஒரு ஹை சர்ஃபேஸ் லெவலாக இல்லை, பட் ரொம்ப ஷுவராக யூ வாண்ட் டு நோ எவ்ரி திங் டு த டீட்டெயில், டு த டைனியஸ்ட் டீட்டெயில். அப்புறம் அது வந்து எழுதி ஒரு நீட்டாக ஒரு ரஃப் காப்பி எழுதி அதுக்கப்புறம் ஃபேர் காப்பியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற பால்ட்டு ஒரு மெசேஜாக டிராஃப்ட் பண்ணி அது அப்புறம் 10 பேர்த்த சொல்லி அது வந்து யூ டேக் அ மெசேஜ். You learn from the universe around you, read from nature, from other people, and you translate that into a message for the world, for the other people and the future and the posterity and the world around you as well. So நீங்க கான்ஸ்டன்டா அந்த ஷேரிங் and the focus on simplicity and உங்களுடைய அந்த ஒரு rootedness வந்து has given you strength. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலமா மாறிடுது. அந்த பலத்துக்கு என்ன இப்போ வந்து உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி வந்து நீங்க யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பீப்புளுக்கு வந்து ஐயோ வேணாம்மா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து இல்லை எனக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சர்டன்டி, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களையே. வெளியில ஏரியாவில் போய் நிக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க, அதனால உள்ளே உட்காந்துட்டாங்க போட்குள்ளேயே. ஏன்னா போட் இப்படியும் அப்படியும் ஆடுறது, அப்படி ஒரு ஆளை அந்த ஒரு வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி விழுறது இல்லை, அப்படி ஒரு சாரல் அடிக்கிறது இந்த வாட்டர் ஃபால்லேருந்து. எல்லாரும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் குழுவில் நடுங்கிட்டு உள்ள உட்காந்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெல்லிசான ஒரு ரெயின் கோட் போட்டுட்டு அப்படி ஒரு அலை அடிக்கிறதுல வந்து நீங்கள் போய் தைரியமாக நின்றுட்டீங்க. ஏன்னா யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். அது போய் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுட்டு மற்ற வாழ்கிட்ட வந்து வீட்டில் போய் 10 பேர்கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கும் தெரியும் என்ன இருக்குன்னு, எப்படி அவங்களுக்கும் புரியும் இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளோ பார்க்காதது எவ்வளோ இருக்குது, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ரசிக்காதது இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஷேர் பண்ணுற ஒரு ரோல் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் அது போய் மற்றவா உங்களுக்கே அந்த ஒரு அர்ஜென்சி, ஒரு சென்ஸ் ஆஃப் இன்னொரு குவாலிட்டி என்னன்னா கரேஜஸ். நயக்ராவில் அந்த மேட் ஆஃப் த மிஸ்ட் ஷிப் கப்பலோட ரைட் முடிச்சுட்டு வி ஆர் கம்மிங் பேக் அண்ட் ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. நயக்ரா ஃபால்ஸோட ரிவரோட ஒரு போர்ஷன் வந்து அவங்க வந்து ஜனங்களை போய் தேல் அலோவ் டு அது கீழே நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கே வந்து யாருமே நிற்கலை, ஏன்னா அப்படி ஒரு தண்ணி கொட்டுறது மேலேருந்து அப்படி ஒரு சாரல் அடிக்கிறது அப்படி வழுக்கிற மாதிரிலாம் இருக்குது. யாருமே அங்கே கீழே நிற்கலை. நம்ம எல்லாம் சின்ன ரெயின் கோட் மெல்லிஸாக ஒரு ரெயின் கோட் போட்டுருக்கோம். அது தவிர ஃபுல்லாக நனைஞ்சிடுவோம் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து தாத்தா நீங்கள் வேணா இங்கே சைடில் இருக்கீங்களா, நானும் சும்மா போய் எட்டிட்டு கை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டால் தாத்தா வந்து கீழே போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டா. அது கீழே அங்கேயே ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு அங்கேயே வந்து அந்த ஒரு நாய்ஸ், அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு ரோரிங் ஃபால்ஸோட சத்தம், தண்ணி எல்லாம் அடிக்கிறது. தாத்தா வந்து நகரவே இல்லை. சின்னவங்க வந்து அப்படியே பயந்து வந்து கொஞ்சம் தண்ணி பட்டப்போ ஓடிடுறாங்க. ஐயோ ஈரமாயிடுமே, ஐயோ தண்ணி அடிக்கிறதே அப்படின்னு. பட் தாத்தா ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான். நான் வந்து தான் எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு தான் இஸ் சச் அ கரேஜியஸ் அண்ட் willing and strong person. This year you've almost covered, in this decade you've checked off almost every form of transport available, right from flight to train to cycle to even helicopter. We went over the Niagara Falls in a private charter tour operated by ex-military men. அப்போ வந்து நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஸ்கேர் அட் ஆல். இது கீழே பார்த்துன்னு போட்டுறான் அப்படின்னா யூ வாண்ட் லைக் ஸ்கேர்ட். உங்களுக்கு பயமே இல்லை, பயப்படவே இல்லை. நீங்கள் தைரியமாக போனீங்க. தைரியமாக ஒரு ½ an hour அப்படியே அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு யூ கம்ப்ளீட்லி சோக்ட் இன் த வியூ, என்ஜாய் தன் பேர்ட்ஸ் ஐ வியூ. என்னமா இவ்வளோ நல்லா இருக்குது வியூ அங்கேருந்து மேலேருந்து அப்படின்னு. அண்ட் அதுக்காக ஒன்றும் கீழே போயிட்டு நான் ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு 10 பேர்கிட்ட வந்து சொல்லி அது போஸ்டே பண்ணல. யூ ஆர் ஜஸ்ட் ஹாப்பி டு என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ், soak in whatever God has to offer for us in this life, and just be grateful. And the simplicity, humility, bravery, எல்லாத்துக்கும் I am so grateful, and
I'm really humbled and honored to be related to you and to be able to witness this. So thank you. And this curiosity has translated to an immense amount of energy for you. We were walking around, சும்மா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிருந்தோம். ஒரு மணி நேரம் we were waiting in line for an ice cream, for a milkshake at McDonald's. ஆனால் உங்கள்கிட்டேருந்து அந்த என்டையர் டைமில் ஒரு வார்த்தை கம்ப்ளைண்ட்டே இல்லை. யூ வர் ஜஸ்ட் ஹாப்பி. இங்கே இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் பார்க்கறதுக்கு இல்லை, சும்மா அந்த நைட் இவ்வளோ பேர் ஜனங்க எங்கேயும் அங்கேயும் நடக்கிறத பார்த்து யூ வர் ஜஸ்ட் ஹாப்பி. உங்கள் வாயிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட், என்னம்மா இவ்வளோ வெயில் அடிக்கிறது, இவ்வளோ ஜனங்க ஜோர்தி இவ்வளோ ஜனங்க இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது, ஜனங்க இவ்வளோ இருக்காங்களே, என்னமா பசிக்கிறது, வீட்டுக்கு போயிடலாம், என்னமா சாப்பாடு இங்கே சரியாகவே இல்லை, என்னமோ ஒரு மில்க் ஷேக்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு யூ டென்ட் கம்ப்ளைண்ட் ஒன் பிட். The only thing you actually complained about, you may not even remember, is the quality of dosa at Saravana Bhavan, New York Times Square City. You were like, என்னம்மா இது சரவண பவன் இவ்வளோ மோசமா இருக்கு யூஎஸ்ல அப்படின்னு, which is completely justified. I totally understand. And அதே எனர்ஜியில் has shown off that shown in multiple ways. For example, நம்ம கொண்டானா கேவ்ஸ் போனும்போது நம்ம எல்லாம் சின்னவங்கலாம் we were struggling. ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கொண்டானா கேவ்ஸ் ஏறி வருது. ஆனால் நீங்கள் 80 years of ஏஜில் you were just so fit. நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி இங்கே போயிட்டு அந்த கொண்டானா கேவ்ஸ் மேலே நின்று இருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. Really, Tata, hats off to you for maintaining your body and mind at such a high level at this age. Hats off. 2025, we had planned a trip to Dubai, and நம்ம எல்லாரும் சேர்ந்து துபாய் போயிருந்தோம். And துபாயில் we had this special day planned for a dune safari, desert safari அப்படின்னு. எல்லாரும் we were scared. என்ன தாத்தா வேணா வீட்டில் விட்டுடலாமா, இன்னைக்கு இவ்வளோ காரில் உட்காரவே முடியாது தாத்தாவில் இவ்வளோ நேரம். அண்ட் அந்த டெசர்ட் சஃபாரி ரொம்ப தூக்கி அடிக்கும், இப்படியும் ஆடும், இப்படியும் ஓட்டுவான், யாரும் எப்படி ஓட்டுவானே தெரில அப்படின்னு எல்லாம் பயந்துருந்தோம். ஸோ அந்த டிரைவரே சொன்னார், சார் நீங்கள் வேணால் உட்காந்துருங்க சார் வெளியில், இதெல்லாம் உங்களுக்கு வரணுன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக போகிறேன், நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கோ, சின்னவங்களை வேணால் முன்னாடி அமுச்சுடுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் என்ன சான்ஸே இல்லை, இதுக்காக தான் துபாயே வந்திருக்கேன், நீ ஓட்டுறது மட்டும் இல்லை, நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரது மட்டும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம எல்லாம் ஆடி போயிட்டோம். அம்மா சிந்துபரி மாதிரிலாம் அப்படியே விழுந்துட்டாங்க. என்ன இவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிரேவாக ஒரு தைரியமாக willing to take so many risks அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு people அந்த டிரைவரால் நம்பவே முடியல. Again, this is testament to how you just want to experience life to the fullest. உங்களோட ஏஜ், உங்களோட difficultiesனால நீங்கள் அந்த you don't limit yourself at all and you are constant. One of the qualities that I love about Tata is his resilience. நம்ம துபாய் போனும்போது நம்ம ஸ்கைடெக் அப்படின்னு ஒரு டவருக்கு போனோம். ஸ்கைடெக் 60வது மாடியில் ஒரு கிளாஸ் ஃப்ளோர் போட்டு ஒரு ஃபுல் வாக்வே பண்ணியிருப்பான். ஸோ தட் நம்ம மேலேருந்து டைரெக்டாக கீழே பார்க்க முடியும் த்ரூ த ஃப்ளோர் வழியாக. நானும் தாத்தாவும் போயிருந்தோம். தாத்தா இந்த கீழே இருக்கிற கிளாஸை பார்த்துட்டு, இல்லை நான் வரல, மேலே போன அப்புறமும் இல்லை இது பார்த்துட்டு ஐயோ ரொம்ப பயமா இருக்கு, விழற மாதிரி இருக்கு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. நான் சரி அப்படின்னு போயிட்டு நான் அப்படியே கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்திருந்தேன். எல்லாருக்கும் மற்றவங்களோட எல்லாம் பார்த்துட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். திரும்பி பார்க்குறேன், பின்னாடியே தாத்தா வரா. என்ன இது தாத்தா நீங்க வரலன்னு சொல்லி, இல்லை பரவாயில்ல எனக்கு எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா இருக்கு, அதனால நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபியரையே கான்கர் பண்ணி பேரியரையே கிராஸ் பண்ணி வரா பின்னாடியே. அண்ட் நடக்கிறது மட்டும் இல்லை, அங்கேயே தாத்தா ஃபுல்லா படுத்துட்டா. தாத்தா ஃபுல்லா கீழே படுத்துன்னு விளையாடின்லாம் பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே கீழே படுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு. ஸோ கிளியர்லி நாட் ஓன்லி அ ட்ரெண்ட் செட்டர். நீங்கள் ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா இம்பார்ட்டன்ட் லைஃப் இவெண்ட்ஸும் இருந்திருக்கீங்க. ரைட் ஃப்ரம் மை பர்த் டு என்னோட மொட்டை அடிக்கிறது, அத்தனை ஹவுஸ் ஷிஃப்டிங், என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், பெங்களூர்லேருந்து பாம்பே வந்தது, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சென்ட் மேரிஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி நம்ம சிசிஐ சேம்பர்ஸில் நானும் அப்பா இருந்துட்டு
நீங்கள் டெய்லி என்னை பஸ் ஸ்டாப்பில் போய் கொண்டு விட்டு வந்திருந்து முதல்லலாம் எப்படி இந்த லாங்குவேஜ் தெரியாமல் இந்த ஊர் தெரியாமல் பஸ் ஸ்டாப் எங்கன்னே தெரியாமல் தொலைஞ்சு போய் அது கடைசியில் கண்டுபிடிச்சி எவ்வளோ வி ஹவ் கம் டுகெதர். நீங்கள் என்னோட பூனல் என்னோட காலேஜ் கிராஜுவேஷன் என்னோடைய யூனோ அப்புறம் கூட துபாய் எல்லாம் வந்து வி ஹவ் ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் டுகெதர். ஆனால் த பெஸ்ட் திங் இஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்தபோது யூ நெவர் கம் அண்ட் சே எனக்கு இது வேணும், எனக்கு வந்து ஒரு 10 உதவிக்கு 10 பேர் ஆள் வேணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. யூ வில் ஆல்வேஸ் லுக் டு ஆஃபர் யுவர் சப்போர்ட், ஆஃபர் யுவர் ஹெல்ப் அண்ட் பி தேர் ஃபார் அதர் பீப்புள். அதான் இந்த ஏஜ் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷனே கிடையாது உங்களுக்கு, டு பி ஏபிள் டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் டு பி ஏபிள் டு பி தேர் ஃபார் பீப்புள். ஸோ again hats off to you Tata, and you have really shown that there are so many values within one person and you can constantly push and keep expanding your own circle of strengths and values. So நீங்க prove பண்ணிட்டீங்க. Gratitude, strength, simplicity, connectedness, unlimited love and affection. என்னுடைய அம்மாலையும் பார்க்குறேன் உஷா, and I hope that it will come to me as well. And I pray that I can even live up to the standards that you have set for how much of a human being you can be. Shankumar Solamari, you are one of the best humans, most successful humans, and I hope to live up to that standard as well. ஹாய் தாத்தா, உங்களுக்கு சிவாஜி கணேசன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். நீங்கள் சிவாஜி வாய் நடித்தால் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாமா? உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களோட பர்த்டேக்காக பண்ணியிருக்கேன். Please enjoy and wishing you a happy birthday and a very nice day. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். இன்பம் தரும் தேனிரவு இதற்குண்டோ ஆரங்கம், இன்பம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. And last but not least, many more happy returns of the day, Tata. I wish you all the very best in this life, and I wish that you have achieved everything you wanted to and more. And for the times ahead, I wish tons of love, success, and abundant pleasures. Look forward to seeing you soon, very soon in your next international trip, or when I come to Chennai, and hopefully we can all spend more time.
இந்த ஏபி குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். இந்த சொந்தங்கள் எல்லாம் இணைச்சு ஏபி கம்யூனிகேஷனுங்கிற ஒரு குரூப்பை உருவாக்கி நம்ம சொந்தங்கள்லாம் பல அரிய தகவல்கள், குடும்ப விசேஷங்கள், நாட்டு நடப்புகள், இப்படி பல பல இதை பதிவு செய்கிறார்கள். இது ரொம்ப சந்தோஷத்துக்கரமான விஷயம். இதுல எப்படின்னா நம்ம குடும்பத்தோட இணைஞ்சு இருக்கோம், இவாளோட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு உணர்வு ஏற்படுறது, அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது. அதனால இந்த மகிழ்ச்சியை முதல்ல உங்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்றதுல பெருமை அடைகிறேன். அடுத்து விழாநாயகன் விஸ்வநாதன் என்கிற விஸ்வண்ணா அவர் தனது 90வது வயது அடியெடுத்து வைக்க இந்த நன்னாளில் நம்ம குடும்பத்து சொந்தங்கள் அனைவரும் நம்மளோட பாசமான அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நான் பாமா ரமணி, இந்த குடும்பத்தின் மூத்த மகள் என்பதில் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். விசுவண்ணா என்னுடைய நினைவுகளை ஆழமாக உள்வாங்கி நினைத்து பார்க்கிறேன். அவருடைய குணாதிசயங்களை பல கோணங்களில் நான் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன், அனுபவித்தும் இருக்கிறேன். விசுவண்ணாவோட ஆடம்பரமில்லாத எளிய வாழ்க்கை முறை, அவரது கடமை உணர்ச்சி, அவரோட பொறுப்பு உணர்ச்சி, பாச உணர்ச்சி, இவைகளெல்லாம் கண்டு நான் ரொம்பவும் உயர்ந்திருக்கிறேன். அவரது ஒவ்வொரு பிறந்த நாளன்றும் அவரே எனக்கு போன் செய்து சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வார். நானும் பூரித்துத்தான் போவேன். விசுவண்ணாவின் நேரம் தவறாமை, ஆணித்தரமாக விவாதிக்கும் பேச்சாற்றல், இவையெல்லாம் நான் திருவெண்காட்டில் யாகத்தின் சமயம் கண்டு வியந்திருக்கிறேன். அண்ணாவின் சுறுசுறுப்பு, பிறர்கை எதிர்பாராது தன் வேலைகளை தானே செய்யும் உறுதியான மனப்பாங்கு, அதை கண்டு நான் மிகவும் வியந்திருக்கிறேன். ஃபேமிலி ட்ரீ என்னும் ஒரு குடும்ப விழுதுகளை ஒரு பல தலைமுறைகளை சார்த்து இணைத்து தயாரித்து அளித்த பெருமை அண்ணாவையே சாரும். மேலும் அண்ணாவை நட்பிற்கு ஒரு அடையாளமாக பார்த்திருக்கிறேன். அவர்கள் 4 நண்பர்கள் மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அவர்களின் நட்பு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அயனாவரம் கல்வெட்டுக்கு ஓரத்துல 4 பேரும் பல விஷயங்களை பேசி மகிழ்வார்கள். இந்த காட்சியை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவர்களின் நீண்டகால தோழமை நம் குடும்பத்தில் அனைவருக்கும் தெரிந்தது. மற்றொன்று மறந்து விட்டேனே, அண்ணாவோட இணைபிரியாத சைக்கிள். இன்று வரை அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் அதை உபயோகித்து மகிழ்கிறார். நாமும் அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். அண்ணாவோட பொறுப்பு உணர்ச்சி, கடமை உணர்ச்சி, இவை பற்றி நான் ஒரு விஷயம் கூற விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி, இதை நான் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். நான் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு வரதாகவும் அண்ணா பெங்களூர் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டின்னு போறதாகவும் ஏற்பாடா இருந்தது. இது என்ன ஆச்சுன்னா, காலையில 6 மணிக்கு போக வேண்டிய பெங்களூர் ட்ரெயின் 4 மணி அளவுல ஒரு ஸ்டேஷன்ல நின்று பாதையை சீர்கட்டினால நின்று போயிடுறது. அப்போ பயணிகள்லாம் தவிச்சு போயிடுறா. பல பேருக்கு பலவித விஷயங்கள் இருக்கிறதுனால அவாவா ரொம்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகைப்புக்கு ஆளாகி இருந்தாங்க. நானும் இன்னொருத்தருமா ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டு எப்படியும் பெங்களூர் போய் சேரணுமேங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு இன்டர்வியூ இருந்தது. அதனால என்னையும் கூட்டிட்டு நானும் போனேன். அவளோட போய் அவள் என்னை பெங்களூர் ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு அவள் நேராக இன்டர்வியூக்கு போயிட்டா. நான் ரொம்ப கண்களில் நீர் முட்ட தயக்கத்தோட பயத்தோட பெங்களூர் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தேன். அண்ணா அந்த ஸ்டேஷனில் ஒரு பேப்பரையும் படிச்சுட்டு உட்காந்துருந்தான். எனக்கு அவரை பார்த்த உடனே அழுகதான் வந்தது. அண்ணா என்று நான் கூப்பிட்டுட்டு அவர் பக்கம் போனேன். அவர் அப்படியே நிமிந்து பார்த்து வாமா அப்படின்னார். அப்போ என்னன்னா இன்னுமா காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னம்மா அது இப்படி கேட்குற, உன்னை நான் கூட்டிட்டு போற வரைக்கும் என்னோட கடமை உணர்ச்சி, பொறுப்பு உணர்ச்சி இருக்கு இல்லையா? ரயில்வே அனௌன்ஸ் வர்ற வரைக்கும் சாயங்காலம் ஆனா கூட அது வரைக்கும் நான் உன்னை கூட்டின்னு போறது தானே என்னோட கடமை. அது வரைக்கும் நான் காத்துன்னு இப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே பாச உணர்ச்சியினால நான் அப்படியே கலங்கி போயிட்டேன். எனக்கு இது ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை மறக்கவே முடியாது. அண்ணா அப்புறம் அவர் தன் வீட்டுக்கு கூட்டின்னு போனார். அப்புறம் மறுபடியும் இருந்து என்னோட நாத்தனார் வீட்டுக்கும் என்னை அழைச்சு கொண்டு போய் விட்டார். இத்தனை தூரம் பொறுப்போட என்னை அவர் கூட்டின்னு போனது நெஞ்சிருக்கும் வரை எனக்கு நினைவிருக்கும். விசுவண்ணா, மங்களமண்ணி இவர்கள் குடும்பம் அனைவரும் நல்ல சந்தோஷத்தோட, ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நல்லா க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.
மீண்டும் எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். ஹலோ விஸ்வண்ணா, ஹாப்பி 90th பர்த்டே. எங்களுடைய நமஸ்காரங்கள். சின்ன வயசில் நீ ட்ரிப்ளிகேன் வந்து என்னை பெரம்பூர் வெள்ளிவாக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு சினிமாவுக்கும் அழைச்சின்னு போய் பொறுப்பாக திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விட்ட அன்பான அண்ணா, அதையே நான் இன்னும் மறக்கலை. அதை விட இத்தனை வருஷம் கழிச்சும் கொஞ்ச நாள் முந்தி உஷாவோட எங்களை பார்க்கறதுக்காக வீட்டிற்கு வந்ததில் இன்னும் நம் அன்பு எழ ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அத்திம்பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. மொத்தத்தில் நீ ஒரு பாசமலர் அண்ணா. உஷா, அண்ணாக்கு நமஸ்காரத்தை சொல்லு. அண்ணாக்கு நீரோழி வாழணும். நீ எல்லாரையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி வையே. அண்ணா குண்டரில் இருந்தபோது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகம்னு அடிக்கடி பாடுவா. அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. பெரியவா அனுகிரகத்தில் அண்ணா சௌக்கியமாக இருக்கணும், நீரோழி வாழணும், பூர்ணாபிஷேகம் சதாபிஷேகம்லாம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும். அதுதான் நாங்கள்லாம் வேண்டுறோம். நீ இதை அண்ணாக்கு கண்டக்ட் பண்ணும்போது பண்ணிட்டு. Mama, happy birthday to you. Many, many happy returns of the day. We are thrilled to know that you have attained the age of 90, golden years of 90. நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் உங்களை பார்க்காம நான் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு டைமும் உங்கள் ஆத்துக்கு வந்து உங்களோட ஒரு 1 or 2 hours உங்கள் மொட்டை மாடியில் உட்கார்ந்து சம்பாஷணை பண்ணுறது ஒரு ப்ளஷராக இருக்கும். நீங்கள் நல்ல ஜோக் அடிப்பேர். நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைமும் உங்களோட ஜோக்ஸை நினச்சி சிரிச்சிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் சொல்லணும் நோட் பண்ணியிருக்கேன்னாக்க அது சிவாஜி கணேசனோட ஃபில்ம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் கிராண்ட் ஸ்ட்ரீட்ஸோட பட்சணங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கு பட்சணம் வாங்கிட்டு வர பழக்கத்தை வச்சுருந்தேன். சிவாஜி கணேசை பற்றி கொஞ்சம் எனக்கும் பிடிக்குங்கிறதுனால நம்மளோட உறவு இன்னும் ஜாஸ்தியாகவே இருந்தது. நீங்கள் உங்களுக்கு இந்த ஹெல்த் கொடுத்தது மெயினாக உங்களோட சைக்கிளிங் ஹேபிட், உங்களோட டிசிப்ளின், உங்களோட ஒரு ரொட்டீன்னஸ் இன் லைஃப், எவ்ரிடே ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஒரு ரொட்டீன்னஸ் உண்டு. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு பல வருஷமாக பழையதுங்கிறது எனக்கு நன்னா தெரியும். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் கண்ட்ரோல்டாக டயட்டிங் பண்ண அந்த பலன் தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். சைக்கிளிங் plus dieting and discipline and a certain routineness in your habits. These are lessons that we all must learn from you. Thank you. Wishing you once more many, many happy returns of the day. என்னோட சார்ந்த நமஸ்காரங்கள். ஆசீர்வதிக்கணும் நீங்கள். தேங்க்யூ வெரி மச். இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அளவு கடந்த ஆசையாக குழந்தைகள் 4 பேர்த்தையும் இருப்பார். அவருக்கு அந்த குழந்தைகளை விட்டு வேறு எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைகள் என்ன கேட்குறதோ அதுதான். அதேமாதிரி பெரியவள்கிட்ட அதுவும் தலைச்சன்னு அவ்வளோ ஆசையாக இருப்பார். அவளுக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ போய் பார்த்துட்டு வருவார். அவளை இங்கே வர சொல்லுவார். அவ்வளோ ஆசையாக இருப்பார். அவளோட குழந்தைய அடுத்தடுத்து பிறந்ததுனால துர்காவை இங்கே கூட்டின்னு வரலாமான்னு கேட்டார். சரி அப்படின்னு 3 மாத குழந்தையில அவளை இங்கே தூக்கின்னு வந்துட்டோம். அவளை அவ்வளோ நன்னா பார்த்துனோம். இங்கேயே வளர்ந்தாவோ. அது ஒன்று. அடுத்தது சிந்துக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்தப்போ மாடியிலேருந்து இறங்கி மஞ்சள் சாப்பிட்டியான்னு கேட்பார். எல்லாம் எடுத்து கொடுப்பார். அவளை அப்படி பார்த்துப்பார். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப தவிச்சு போயிட்டார். இப்போவும் அவளுக்கு எது வேணாலும் ஒன்றே எடுத்து கொடுத்து மாடியிலேருந்து வந்துட்டு மஞ்சள் சாப்பிட்டேன்னு கேட்பார். எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார். அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். அடுத்தது உஷாவுக்கு பார்த்தீங்கன்னா அவள் வேலைக்கு போனும்போது வாசல்லையே நின்றுருப்பார். கொஞ்சம் லேட்டானா கூட வல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டுருப்பார். அவள் அவளை பார்த்து அவள் உள்ளே வந்த அப்புறம்தான் அவளுக்கு
மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த அப்படி ஒரு குழந்தையில பார்த்துட்டு அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் மற்ற இதெல்லாம் அப்புறம் வச்சிருவார். இந்த குழந்தையில தான் பார்த்துக்கணும் அவருக்கு. அடுத்தது சங்கர் சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு அப்பா அவர் தவிச்ச தவிப்பு இருக்கு பாருங்க, அவ்வளோ தவிச்ச. அப்புறம் அவனை ஏற்றி பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பினோடனே போரும்பா, நீங்கிற 3 வருஷம் வேலை பார்த்தது, நீ வந்துருப்பா, நீ என்னோடயே இருப்பா, நம்ம இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்னுட்டு இங்கேயே வர சொல்லிட்டேன். அவனை விட்டுட்டு என்னென்ன போக மாட்டார். இங்கே வேலைக்கு போனால் கூட கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுன்னா கூட என்னப்பா இன்னும் காணும்னே அப்படின்ப. அவ்வளோ ஒரு இந்த குழந்தைகள் பாசம்னா அளவிட முடியாத ஒரு பாசம்தான். அதே மாதிரியே தான் மைதிலியத்தையும் ருக்குட்டையும் அவா குழந்தைகள்கிட்டையும். அந்த குழந்தைகள் இங்கே தான் பெத்தா ருக்கு. அவள் ஆயிஷண்ட போகிற வரைக்கும் தான் தான் பார்த்துட்டார், தங்கிட்டே தான் கொதிச்சுப்பார், தானே சாதம் பிசைஞ்சு போடுவார். அதே மாதிரி தான் மைதிலி குழந்தைகள்கிட்ட பாசம்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாசம். சித்ரா 2 நாள் விட்டோம், அன்னன்னைக்கு சைக்கிளில் வந்துருவோம். இங்கே வந்து பார்த்துட்டு இருந்து சங்கரைட்டையும் அவளும் இருந்து ஒன்றா சாப்பிட்டு தான் போவா. வரும்போதே குழந்தைல சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். எதானு எடுத்துக்கலான்னா உடனே எடுத்துக்கோம்பார். ஏதானு வாங்கின்னு வந்துட்டே தான் இருப்பார். தான் சாப்பிடணுங்கிறதே இல்லை. குழந்தைலாம் நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா, நீங்கள் உங்களுக்காக தான் வாங்கி வந்திருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோம்பார். மைதிலி புள்ளைட்டு அவ்வளோ ஒரு ஆசை அவருக்கு. அவனை பிறந்த உடனே அந்த 1 மாதம் ஆனவுடனே தானே போய் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு அடிச்சுன்னு வந்துட்டார். தன் குழந்தை வேற அவ குழந்தை வேறன்னு பார்த்ததே கிடையாது. நான் அவரோட அக்கா பொண்ணு மைதிலி பேசுகிறேன். எனக்கு ஒரு அண்ணா ஒரு தங்க, நாங்கள் 3 பேர் அவள் அக்காவோட குழந்தை. நாங்கள் அவர்கிட்ட அனுபவித்தது அளவு கடந்த ஒரு பாசம் எங்கள் பேரில். அது ரொம்பவே அனுபவிச்சிருக்கோம். சாதாரணமாகவே அவரோட உறவுகள்கிட்ட அப்பா சைடு அம்மா சைடு எல்லார்கிட்டையும் ரொம்பவே ஒரு பாசத்தோடு இருப்பார். அதில் அவள் அம்மாவுக்கும் அவருக்கும் பாண்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் சதர்ன் ரயில்வேல வேலை பார்த்துருந்த போது அவருக்கு ப்ரமோஷன் வர்றது, அதில் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறது. அதுக்காக போகிற, ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்துடுறார் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறார் ஆஃபீஸில். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேரில் தான் எனக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வரும்னா எனக்கு வேண்டவே வேண்டான்னு எழுதி கொடுத்துடுறார். இது என்னென்னா, அவள் அம்மா கூட அவர் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் என்ன ஆகுதுன்னா, அவரோட 15வது வயசில் 19வது வயசில் அவள் அண்ணா அவள் அக்கா 2 பேரும் தவறி போய்ட்றார். அப்போவே அவருக்கு 2 குழந்தைகளை இழந்துட்டு அவள் அம்மாவும் நாங்கள் 3 பேர் மதர்லெஸ் சில்ட்ரனாகவும் இருக்கிறத அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு அவரன்னு